Objective type questionsல 8th one பார்க்கிறோம். 8th one என்னன்னு பாருங்க. The generalization of the number pattern. இப்போ நமக்கு நம்பர் பேட்டர்ன் என்ன கொடுத்திருக்காங்க 3, 6, 9, 12 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கு. ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாருங்க 3 and 6க்கு உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ 3. 6க்கு எவ்வளோ டிஃபரன்ஸ் 3. இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ 3. ஸோ 3 இஸ் கான்ஸ்டன்ட். அது நம்ம என்னது நம்பர் சேஞ்ச் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. தட் இஸ் 3n. இப்போ ஜெனரலைஸ்டு பேட்டர்ன் என்னன்னு பார்த்தோம்னா 3n இஸ் யுவர் ஆன்சர். கிளியரா? இப்போ டெக்ஸ்ட் 9th one போடலாம். The solution of என்ன கொடுத்திருக்காங்க 3x plus 5 is equal to x plus 9 கொடுத்திருக்காங்க. ஸோ இங்க நம்ம என்ன பண்ணலாம் 3x இந்த பக்கம் இருக்கிற x இந்த பக்கம் கொண்டு வந்தா என்ன வரும் minus x வரும். ஏன்னா இங்க plus x இருக்கு. இங்க நம்ம என்ன பண்ணணும் 9 அப்படியே இருக்கு 9 போட்டுறணும். இந்த plus 5 இந்த பக்கம் கொண்டு வந்தா என்ன வரும் minus 5. 3x minus x is 2x. Then 9 minus 5 is 4. அப்போ x is equal to என்ன வரும் 4 by 2. இங்க மல்டிப்ளிகேஷன்ல 2 இருக்கு, இங்க டிவிஷன்ல வரும். So x is equal to 2. 2 is your answer. கிளியரா? இது இங்க first one. Next 10th one போடலாம். The equation y plus 1 is equal to 0 is true only when y is. இப்போ y ஓட வேல்யூ என்ன வந்தா இதுக்கு 0 ஆகும் அப்படின்னு பாருங்க. y is equal to அதாவது என்னது இங்க 0 இருக்கு, இந்த பிளஸ் 1 இந்த பக்கம் போனா என்ன வரும் மைனஸ் 1. ஸோ y is equal to 0 minus 1 என்னது minus 1. இப்போ y ஓட வேல்யூ minus 1 இருந்தாதான், அதாவது y ஓட வேல்யூ minus 1 இதோட வேல்யூ plus 1 that is equal to 0. அப்பதான் இது வந்து என்னது ட்ரூ. ஸோ what is the answer? y is equal to minus 1.